அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற மாநிலம் பீகார். பீகாரில் மொத்தம் உள்ள தொகுதிகள் 40. சென்ற முறை 2019 என்டிஏ அலையன்ஸ் 40ல் 39 தொகுதியில் ஜெயித்தாங்க. பிஜேபி 17 தொகுதியில் நின்று 17க்கு 17 ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜேடியு நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு 17 தொகுதிகள் நின்று 16 தொகுதியை ஜெயித்தாங்க. அதே மாதிரி லோக் ஜன்சக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அவங்க 6 தொகுதியில் நின்று 6க்கு 6 2019 ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை என்டிஏ அலையன்ஸில் பிஜேபி 17 தொகுதியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி ஜேடியு நிதிஷ்குமார் தலைமையிலான அணி 16 தொகுதியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி பார்ட்டி 5 தொகுதியில் நிற்கிறாங்க. HAM இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஜித்தன் ராம் மாஞ்சிங்கிறவர் தலைமையில் ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா உபேந்திர குஷ்வாகாங்கிறவர் தலைமையில் ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டை என்டிஏல ஒதுக்கியிருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி பிஜேபி மட்டும் 17க்கு 17 ஜெயிச்சிருவாங்க. மற்ற என்டிஏல உள்ள மற்ற பார்ட்னர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 20 தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. ஸோ என்டிஏவாக மொத்தமாக 35 முதல் 37 தொகுதிகளை பீகாரில் ஜெயிப்பாங்க. பிஜேபி மட்டும் 17க்கு 17 ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி 23 தொகுதியில் நிற்கிறாங்க. காங்கிரஸ் 9 தொகுதியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அந்த மிச்சம் 8 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. அந்த 8 தொகுதிகளில் எனக்கு தெரிந்த வரைக்கும் 1 அல்லது 2 தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்திய அலையன்ஸில் காங்கிரஸ் மட்டும் தனியாக ஒரே ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 4 தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பீகாரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறேன். முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபி தனியாக 17 தொகுதிகளையும் என்டிஏ கூட்டணி 35 முதல் 37 தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி காங்கிரஸ் தனியாக ஒரு சீட்டையும், காங்கிரஸ் கூட்டணி மொத்தமாக இந்திய கூட்டணி 3 முதல் 5 தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு பீகாரை பொறுத்த வரைக்கும். இந்த கணிப்பு சரியாக வருதா தப்பாக வருதாங்கிறத ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.